டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 மெயின்ஸ் உடைய தேர்வுகளில் அதிகமாக கேட்கப்பட வாய்ப்புள்ள அந்த கரண்ட் அஃபேர்ஸ் உடைய நவம்பர் மாதத்தினுடைய மிக முக்கியமான தொகுப்புகளை தான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா தேசிய பாரத திருவிழா 2025 யாருடைய பிறந்த நாளுக்காக கொண்டாடப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், அதாவது இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த தினம்தான் தேசிய பாரத திருவிழா 2025 அவருடைய அந்த ஒரு பிறந்த நாளுக்காக தான் கொண்டாடப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்ற கேள்விக்கு சூரியகாந்த். இதோடைய பதில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் அவர்கள் நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து, உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ரஷ்யா அப்படின்றது பதில். அணு ஆயுதங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய நாடு உலகத்திலே ரஷ்யா தான். அடுத்து, இந்தியாவின் மின் உற்பத்தி திறன் எத்தனை கிகாவாட்களை கடந்துள்ளது? இந்தியாவினுடைய மொத்த மின் உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 500 கிகாவாட். அந்த 500 கிகாவாட் அப்படின்ற அளவை கடந்துள்ளது இந்தியாவினுடைய மின் உற்பத்தி திறனானது. அடுத்து, வாரணாசியின் சிக்ராவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சத்திரத்தை திறப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துணை ஜனாதிபதியான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துணை ஜனாதிபதி அவர்கள். அவருக்கு வாரணாசி சிக்ராவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சத்திரத்தை திறந்து வைப்பவர் அவர் தான். அடுத்து, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் தேசிய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அதாவது கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிஸ்டமில் தமிழகமானது 4வது இடத்தில் உள்ளது. அடுத்து, தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் டேஷாவது சதய விழா தொடக்கம்? 1040வது சதய விழா. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனுடைய 1040வது சதய விழாவானது அனுசரிக்கப்பட உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடற்கரை காற்றாலை மின் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு அப்படின்றது பதில். இந்த கடற்கரை காற்றாலை அப்படின்றது நமக்கு தெரியும். கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்று அதிகமாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல காற்றாலையை வைப்பதன் மூலியமாக அந்த சோலார் மின் திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு புது யுக்தியை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க இருக்காங்க. அடுத்து, தமிழ்நாட்டின் 35வது கிராண்ட் மாஸ்டர் யார்? தமிழ்நாட்டின் 35வது கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர் இளம்பருதி தமிழ்நாட்டின் 35வது கிராண்ட் மாஸ்டர். அடுத்த கேள்வி, பஹ்ரைனில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் குஷி சந்தீப் எந்த பதக்கத்தை வென்றுள்ளார் ஆசிய போட்டியில் கேட்டாங்கன்னா அதற்கு தங்கம் அப்படின்றது பதில். இதே கேள்வியை பஹ்ரைனில் நடந்த போட்டியில் தங்கம் வென்ற வீரர் யார் அப்படின்னா அதற்கு குஷி சந்தீப் அப்படின்றது அவருடைய பெயர். ஜனஜாதிய கௌரவ வர்ஷ பக்குவாடா யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றா அதுக்கு பதில் பிர்சா முண்டா அப்படின்றது பதில். மறுபடியும் சொல்கிறேன், ஜனஜாதிய கௌரவ வர்ஷ பக்குவாடா அப்படின்றது பிர்சா முண்டா அப்படின்றவருடைய பிறந்த நாள், அதற்காக கொண்டாடப்படுகிறது. சமீபமாக அவருடைய 150வது பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களுடைய கௌரவ தினமாக இவருடைய தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த பழங்குடி மக்களுக்காகவும் பின்தங்கிய மக்களுக்காகவும் பல வகையில் போராட்டங்களும் அவர்களுக்கான வளர்ச்சிகளையும் முன்னெடுத்ததில் மிக முக்கியமாக தான் இந்த பிர்சா முண்டா அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அதற்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, ஜனஜாதிய கௌரவ வருஷ பக்குவாடா அப்படின்றதுல கொண்டாடுறாங்க. அடுத்து, சென்னையில் வாகனங்களுக்கான என்ஜின் உற்பத்தி மீண்டும் ஈடுபட உள்ள நிறுவனம். சென்னையில் எந்த இடத்துல எந்த கம்பெனி வாகன உற்பத்தியில் மீண்டும் போயிட்டாங்க மறுபடியும் ஈடுபடுறாங்க அப்படின்ற கேள்விக்கு ஃபோர்டு அப்படின்றது பதில். ஃபோர்டு அதாவது இந்த மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் மறைமலை நகர் ஏரியாவில் இருக்கக்கூடியது அந்த ஒரு நிறுவனம் ஃபோர்டு. அவங்க மீண்டும் தங்களுடைய வாகனத்துடைய இன்ஜின் தயாரிப்பில் ஈடுபட போகிறாங்க ஃபோர்டு நிறுவனமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்தியா அமெரிக்கா இடையே எத்தனை ஆண்டுகள் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து? இந்த ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னா 10 ஆண்டுகள். அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சுமார் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமானது 2035 ஆண்டு வரைக்கும் போடணும் அப்படின்ற பிளான்ல தான் போட்டாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ரெனியூவல் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட்ல இப்போ கடைசி ரெனியூவல் வந்து 2025 to 35 அதுக்கான ரெனியூவல் ஆனது நடந்திருக்கு. இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உதவியில் இலங்கையில் கட்டப்பட்டுள்ள மும்மொழி கட்டடத்தை திறந்தவர் ஹரிணி அமரசூரியா. மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் உதவியில் இலங்கையில் கட்டப்பட்ட மும்மொழி கட்டடத்தை திறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிணி அமரசூரியா அப்படின்றவங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய தற்போதைய பிரதம அமைச்சர், பிரதம மந்திரி. இவங்க இலங்கையுடைய ரூபாயில், அதாவது இந்தியா கொடுத்த அந்த 32 இலங்கை ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த பணத்தில் கட்டப்பட்ட அந்த மும்மொழி கட்டடத்தை வந்து இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் முன்னிலையில் இவங்க வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது இந்தியா தன்னுடைய நிதியை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழிக்கான வளர்ச்சி கட்டடத்தை வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் தமிழ் மற்றும் சிங்களம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷும் இருக்குது. அந்த மும்மொழி கட்டிடம் அப்படின்றது இந்த ஒரு அம்சங்களை அந்த மொழிகளுடைய வளர்ச்சியையும் கொண்டது, அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி விஷயங்களை கொண்டது. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுக்குள் பசுமை மின் உற்பத்தியை 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்த திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் 2030. அதாவது தமிழ்நாட்டில் 2030ஆம் வருஷத்துக்குள்ள அந்த பசுமை மின் உற்பத்தி திட்டம் சொல்லுவாங்க, க்ரீன் பவர், அந்த க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனுடைய சோலாரு இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சார்ந்த திட்டமானது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து 1,00,000 மெகாவாட்டை எட்டிடணும், 1,00,000 மெகாவாட்டாக எட்டிடணும் அப்படின்றத குறிக்கோளாக கொண்டு நடத்தியிருக்காங்க. இதே கேள்வியை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ளே எத்தனை லட்சம் மெகாவாட்டாக நம்ம வந்து இந்த க்ரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த பசுமை மின்சார்ந்த உற்பத்தி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் 1,00,000 மெகாவாட். அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காலமான ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் மேனுவல் ஃபெட்ரிக்கின் விளையாட்டு. மேனுவல் ஃபெட்ரிக் அப்படின்றவர் இந்த ஹாக்கின்னு சொல்லக்கூடிய ஹாக்கி விளையாட்டில் பிரசித்தி பெற்றவர். அவர் 1972ஆம் ஆண்டு நடந்த அந்த ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்காரு. இவரை பற்றின மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் தான் கேரள மாநிலத்தில் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற முதல் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபெட்ரிக். இதே கேள்வி இப்படியும் கேட்கலாம், கேரள மாநிலத்தில் முதல் முறையாக ஒலிம்பிக் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் மேனுவல் ஃபெட்ரிக். எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஒரே கேள்வியிலிருந்தே பதிலை வந்து நம்ம அரேஞ்ச். ஃபிடி உலகக்கோப்பை போட்டியில் யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்றது கேள்விக்கு விஸ்வநாத ஆனந்த் அப்படின்றது பதில். அதாவது 5 முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இந்தியாவை சேர்ந்த நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவருடைய பெயர் தான் இந்த ஃபிடி உலகக்கோப்பை போட்டிக்கு சூட்டப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து 18 வயதுக்கு கீழ் புகையிலை தடை செய்ய உத்தரவு போட்டு அதை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு மாலத்தீவு அப்படின்றது பதில். மால்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாலத்தீவு. இந்த ஒரு நாடு தான் 18 வயசுக்கு கீழே வந்து யாருமே வந்து புகை பிடிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து புகை பிடிப்பதற்கான அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த மாலத்தீவு இந்த சட்டத்தை போட்ட மாதிரியே நியூசிலாந்து நாடும் ஒரு வாட்டி சட்டத்தை போட்டிருக்கு 2023ஆம் ஆண்டு. அவங்க அந்த சட்டத்தை போட்டு ஒரே ஒரு வருஷம் கூட அவங்களால வந்து அதை வந்து அமல்படுத்த முடியல. அடுத்த வருஷத்துலேயே அந்த சட்டமானது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அதை வந்து அவங்களால அமல்படுத்தி அதை ஃபாலோ பண்ண முடியல. இப்போ சமீபமாக இந்த ஒரு தடையை போட்ட நாடு எது அப்படின்ற கேள்விக்கு, அதாவது புகையிலை சார்ந்த பொருட்களுக்கு 18 வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கு அனுமதி கிடையாது, அதுக்கு தடை அப்படின்னு போட்ட நாடு என்னன்ற கேள்விக்கு மாலத்தீவு அப்படின்றது பதில். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு எகிப்து அப்படின்றது அதற்கான பதில். இந்த எகிப்தில் கைரோ அப்படின்ற அதனுடைய தலைநகரத்தில் தான் உலகத்தில் மிகப்பெரிய அருங்காட்சியகமானது
தொடங்கப்பட்டுள்ளது. இது எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் மிக முக்கியமான ஒரு பிரமிட் பக்கத்தில், அந்த மம்மிஸ் பக்கத்தில் தான் வந்து அந்த அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டுள்ளது. இது எதற்காக அமைக்கப்பட்டுள்ளதுன்னா, எகிப்து சார்ந்த விஷயங்கள், அதனுடைய வரலாறு, அதனுடைய பாரம்பரியம், அங்கே இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், அங்கே உள்ள அதிசய பொருட்கள், பழங்கால பொருட்கள், பழங்கால ஏடுகள், இதெல்லாமே வந்து கொண்ட ஒரு முழு அருங்காட்சியகமாக இந்த ஒரு அருங்காட்சியகம் எகிப்து நாட்டினுடைய தலைநகரான கைரோவில் தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, தான்சானியா தேர்தலில் வென்றவர் யார் அப்படின்ற கேள்விக்கு சமையா சுலூஹி ஹசன் அப்படின்றது பொருள். இப்போ சமீபமாக நடந்த தான்சானியா தேர்தலில், தான்சானியா நாட்டை சேர்ந்த அந்த ஒரு தேர்தலில் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் சமையா சுலூஹி ஹசன். இதுதான் வந்து பதில். இது நவம்பரை பொறுத்த வரைக்கும் நவம்பரனுடைய சில மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரியான நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் அடுத்து வரப்போகிற தொகுப்பில் ஒரு முழு நேர லாங் வீடியோவாக நான் போட போகிறேன். அந்த தொகுப்புலையும் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.